கல்யாணம் ஆன முதல் மாதத்துலேருந்தே என்னை வந்து எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிறேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே வந்து அது ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் வீடு ஃபுல்லாக எனக்கு வெறுமையாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த நல்ல செய்தி இருக்கவே இருக்காது. மோகனங்கள் ஜெபம் பண்ணும்போது நானும் என் கணவரும் கரம் பிடிச்சி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணோம். அவங்களோடு கூட சேர்ந்து 12 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்த இந்த சகோதரிக்கு ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்தார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ரொம்ப நாளாக ஒரு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. எல்லா இடத்துக்கும் போயாச்சு, எல்லா சொல்லையும் கேட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் நம்பிக்கை இழந்து நீங்கள் இருக்கலாம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அவங்களுக்கு அது நடந்துச்சு, எனக்கு நடக்கலையே, எனக்கு இது வந்து இப்படிலாம் வாய்க்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இயேசு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் அற்புதத்தின் இரவு. இந்த நிகழ்ச்சியை அநேகர் வெவ்வேறு இடத்திலிருந்து புதிதாக பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில், வியாதியில், இல்லை பாவத்தின் பிடியிலிருந்து நீங்கள் ஒருவேளை போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நம்புங்க, கட்டாயம் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்காரு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது எனக்கு கடினமாக இருக்குது, இந்த விஷயம் என் வாழ்க்கையில் மாறாது, அற்புதம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதத்தில் ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ. உங்கள் பிரச்சனையை பார்த்து, உங்கள் வியாதியை பார்த்து இந்த வசனத்தை சொல்லுங்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லி பாருங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அற்புதத்தை செய்ய போகிறாரு. இப்பொழுதும் கூட உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக சென்னையை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்கள் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ ஒரு மகத்தான அற்புதத்தை செய்தாங்க அப்படின்றத நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சகோதரி ஆஷ்லி எபினேசர் அவர்கள் உங்களுடைய அற்புதத்திற்காக, விடுதலைக்காக சிறப்பு செய்தியையும் பிரார்த்தனையும் செய்ய இருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என் பேர் பிரியா, சென்னையில் காட்டுப்பாக்கத்தில் இருக்கேன். என் கணவர் தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு 2012 திருமணம் ஆச்சு. 12 வருஷமாக எனக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. கல்யாணம் ஆன முதல் மாதத்துலேருந்தே என்னை வந்து எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிறேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே வந்து அது ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு. 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்போது எல்லாருமே குழந்தை இல்லையான்னு சொல்லி என்னை ரொம்ப வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என் மனசில் ரொம்ப வருத்தம். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் வீடு ஃபுல்லாக எனக்கு வெறுமையாகவே இருக்கும். பயங்கர கஷ்டம். அது ஒரு நாள் நைட்டும் தூக்கம் இருக்காது. 2 பேரும் உட்காந்து அழுதுட்டு இருப்போம். என்னை விட என் மனைவி ரொம்ப அழுவாங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் என்னை பார்த்து கேட்டிருக்காங்க, நீ எதுக்கு வேலைக்கு போகிற, இப்படி ஒரு வேலைன்னு போகிறீங்களே, நீங்கள் சம்பாரித்து என்ன செய்ய போகிறீங்க, யாருக்காக சேர்த்து வைக்க போகிறீங்க, உங்களுக்கு தான் பிள்ளை இல்லையே அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த வார்த்தை வந்து எங்களை ரொம்ப பாதிச்சிச்சு. என்ன என் கணவரையும் ரொம்ப பாதிச்சிச்சு. ஒரு வருஷத்தில் எங்களுக்கு வந்து 12 சான்ஸ் தான். அந்த 12 சான்ஸும் இருக்காது. ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த நல்ல செய்தி இருக்கவே இருக்காது. நான் வேலையை முடித்து வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வெறுமையாக இருக்கும். வீட்டுக்கு போனாலே ஐயோ அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவேன். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஹாஸ்பிட்டல்ஸ் போக ஆரம்பித்தோம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு போனால் சாயந்தரம் 5:30 மணி 6 மணி ஆயிரும். 1. 2வது பணம். ஒரு வாட்டி நாங்கள் போயிட்டு வந்தோம்னா குறைஞ்சபட்சம் 10,000லேருந்து 15,000 அந்த ஒரு நாளைக்கு அந்த கன்சல்டேஷனை, அங்கே எடுக்கிற டெஸ்ட்டுக்கே செலவாகும். கடைசியாக டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் உங்களுக்கு வந்து நார்மலாக குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களோட ஹார்மோன் லெவல் ரொம்ப கம்மியாயிருச்சு. 0.06 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹார்மோன் வந்து 2 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, வாய்ப்பே இல்லை நார்மலுக்கு. இனிமேல் உங்களுக்கு பண்ணால் IVF தான் பண்ண முடியும். அந்த IVF பண்ணால் கூட உங்களுக்கு 20% சொல்லிட்டாங்க. அவங்க சொல்கிற அன்னைக்கு இரவெல்லாம் நாங்கள் தூங்கலை. டாப் மோஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. டாப் டாக்டர்ஸ் இன் இந்தியா, டாப் டாக்டர்ஸ் இன் தமிழ்நாடு, இது எல்லாரையுமே பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரே நேச்சுரலாக வாய்ப்பு இல்லை. ஒரே விஷயம், ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒரு கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை. இப்படி ஒரு கஷ்டமான சூழலில், ரொம்ப மனவேதனையில், ரொம்ப பாரத்தோடு இருக்கிற அந்த சூழ்நிலை என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நமக்கு எப்போ குழந்தை கிடைக்கும் அப்படி ஒரு வேதனையான சூழ்நிலை தான் 2022 டிசம்பர் மாதம் அற்புத பெருவிழாவை நாங்கள் சத்தியம் டிவியில் மோகன் செங்கல் மூலம் நாங்கள் அந்த ஜெபத்தை நானும் என் கணவரும் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த சாட்சியில் ஒருத்தங்க பிள்ளை இல்லாதவங்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை சாட்சியாக சொன்னாங்க. அது சொல்லும் பொழுது
எங்களுக்குள்ள ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஒரு விசுவாசம் வந்துச்சு. இவங்களுக்கு செஞ்சுருக்கா, நிச்சயமாக நமக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லி அந்த சாட்சி முடிகிற அந்த வேலையில் அங்கிளும் பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. மோகனங்கள் ஜெபம் பண்ணும்போது நானும் என் கணவரும் கரம் பிடிச்சி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணோம் அவங்களோடு கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ந்து நானும் என் கணவரும் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 2023 ஆகஸ்ட்டில் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் எங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் பார்த்ததே கிடையாது. நிறைய முறை நான் வந்து அந்த டெஸ்ட்டுக்கான கார்டு வாங்கி நான் பார்த்து நிறைய வருஷம், கிட்டத்தட்ட 12 வருஷம் தோல்வி தான் நான் சந்திச்சிருக்கேன். ஒரு நாளும் நான் அதில் பாசிட்டிவ் பார்த்ததே இல்லை. எப்படா இந்த 2 கோடு வரும்னு சொல்லி நான் காத்துட்டு இருந்த சூழலில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஆகஸ்ட் மாதம் எனக்கு காத்திருந்து அந்த டபுள் கோடை பார்த்தோன்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது 2024 மே மாதம் 9ஆம் தேதி கர்த்தர் எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தைய கொடுத்தாரு. அந்த குழந்தைய பார்த்த உடனே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். டாக்டர்ஸே எங்கள் பிள்ளையை பார்க்கும்போது அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நிச்சயமாகவே இது உங்கள் கடவுள் செஞ்சது தான், இது உண்மையாகவே இது மிராக்கிள் பேபின்னு சொன்னாங்க. எங்களுக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. நான் 100% உறுதியாக சொல்கிறேன், இந்த குழந்தை தேவன் எங்களுக்கு கொடுத்த குழந்தை அப்படின்னு. எப்படி 100% உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, 12 வருஷம் டாப் மோஸ்ட் டாக்டர்ஸை பார்த்தாச்சு, டாப் மோஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. நானும் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ரிசல்ட்டு என்னென்ன டேப்லெட்ஸ் போட போகிறோம் எல்லாத்தையும் கூகுளில் சர்ச் பண்ணிவிடுவேன். இது எல்லாத்தையும் நானும் புக்ஸை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் நான் படித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு பாயிண்டில் ஒரு ஸ்டேஜில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இது நேச்சுரலாக இல்லை ஐவிஐ மூலியமோ குழந்தை பிறக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நமக்கு இல்லவே இல்லை, அறவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த டைமில் இந்த குழந்தை வந்தது அப்படிங்கிறது இது தேவன் கொடுத்த பெண் குழந்தை தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தேவனை தவிர வேறு யாரும் இந்த அற்புதத்தை செய்யலை. ஆனால் குழந்தை வந்த சந்தோஷத்தை விட நம்ம தேவனை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் 2 பேரும் எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம்னா, தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கணும், தேவனுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை, முதல்ல ஏசப்பா அதுக்கடுத்து தான் குழந்தை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்தோம். ஏன்னா குழந்தையை கொடுத்தது தேவன் அப்படிங்கும்போது முதலிடம் தேவனுக்கு தான், தேவனுக்கு அடுத்து தான் இந்த குழந்தை. ரெண்டாவது இந்த குழந்தைய தேவனுக்குள்ளே வளர்க்கணும், தேவ பக்தியையும் தேவ பயத்தையும் இந்த குழந்தைய வளர்க்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். டாக்டர்ஸ்லாம் குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதமாக பிள்ளையை கொடுத்து எங்களை மகிழ செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஏதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கலாம். ரொம்ப நாளாக எப்படி ஒரு பாதிப்பு இருக்குது, ரொம்ப நாளாக இந்த வேதனை என்னை வாட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஒரு பாதிப்பு நிமித்தம் உண்டான வேதனை நிமித்தம் நீங்கள் மனம் எப்போவுமே வேதனைப்பட்டு கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்தை நம்ம வாசித்து கொஞ்ச நேரம் நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உடுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார்.
அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, 38 வருஷமா ஒரு மனுஷன் வியாதியோட பெதஸ்தா குளத்தருகே இருக்கிறான். பெதஸ்தா குளம் அப்படின்ற குளம் எப்படிப்பட்ட குளம் அப்படின்னா, சில சமயங்களில் ஒரு தேவதூதன் அந்த குளத்தை கலக்குவான். அது ஒரு மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு இடம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச், அந்த மாதிரி ஆண்டவர் இருக்கிற இடம். சில சமயத்தில் ஒரு தேவதூதன் அந்த இடத்த தண்ணீரை கலக்கும் போது யார் முதல்ல இறங்குறாரோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ரொம்ப காலமாக ஒரு மனுஷன் 38 வருஷமாக ஒரு வியாதியை நிமித்தம் ஒரு மனுஷன் ஒரு எதிர்பார்ப்போடு அந்த இடத்துல படுத்து கொண்டு இருக்கிறான். ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு காரியத்தை நம்பி நடக்குது, அது நடக்கும்போது நான் பார்ப்பேன், நடக்கும்போது இதை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு மனுஷன் குளத்து அருகே படுத்து கொண்டு இருக்கிறான். இதே மாதிரி நிறைய பேர் அந்த குளத்து பக்கத்தில் படுத்து கிடக்குறாங்க, படுத்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு குளம் தான் பெதஸ்தா குளம். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பெதஸ்தா குளத்திற்கு போனீங்க அப்படின்னா சுற்றி வியாதியஸ்தர்களாக இருப்பாங்க. சுற்றி எப்போவுமே வியாதியோடு இருக்கிறவங்க, நடக்க முடியாதவங்க, சூழ்நிலை உறுப்புடையவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் எப்போ அவன் கலக்குமா, இந்த மாதிரி அற்புதம் நடக்கும் அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டதுனால அந்த இடத்துல படுத்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இயேசு அந்த இடத்துக்கு வரார். இயேசு வரும்போது 38 வருஷமாக ஒருத்தன் படுத்திருக்கிறா, அவனுக்கு நீ சுகமாகணும் அப்படின்னு விரும்புறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே, நான் சுகமாகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் அந்த மனுஷன் அதுக்கு என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? என்னை தண்ணி கலக்கும் போது அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே கிடையாது. 2 விஷயத்துலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, தண்ணி கலங்குதா இல்லையான்னு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இந்த மனுஷன் இல்லை. தண்ணி கலங்குதுச்சுங்க அப்படின்னு யாரோ சொல்லுவாங்க, அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் இறங்கிடுறாரு. ஒருவேளை தண்ணி நிஜமாலே கலங்கிச்சா இல்லையா அப்படின்னு இந்த மனுஷனுக்கு தெரியாது, பார்க்க கூட இல்லை. 2வது, யாருமே எனக்கு உதவி செய்யலை, எனக்கு இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே, கொண்டு போய் விடுறதற்கு யாருமே கிடையாது அப்படி நினைக்கிற சூழ்நிலையில தான் இந்த மனுஷன் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு அற்புதம் வேணும், இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு கிடையாது. எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லை, அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க, உதவி செய்ய யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு விரக்தியில் தான் இந்த மனுஷன் பேசுகிறான். அப்போ இயேசு ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி தான் கேட்டார். நீ சுகமாகணும்னு விருப்பப்படுறியா, நீ சுகமாகணுமா அப்படின்னு கேட்டார். ஆமான்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும். தண்ணீர் கலக்கும் போது என்னை கொண்டு போடுறதற்கு யாருமே இல்லை. அப்போ எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையோட ஏதோ ஒரு பிடிப்போட 38 வருஷமாக இந்த மனுஷனும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு இதே மாதிரி சூழ்நிலையில தான் நீங்கள் நிறைய பேர் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, நம்ம வாழணும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும், இப்படி ஒரு பிரச்சனையோடு இருந்து தான் ஆகணும், கண்ணீரோடு இருந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வேதனையோட ஒரு பிரச்சனையோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி இழந்து போய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இருக்கேன், ஏதோ போயிட்டு இருக்கு, ஆண்டவர் ஏதோ நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படி வார்த்தையால் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த காரியத்தில் எதுலேயுமே நம்ம இயேசுவை நினைக்கிறது இல்லை, இயேசுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வணங்குகிற இயேசு அற்புதம் செய்கிற தேவன், அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது, சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவா, அம்மா இந்த பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி ஒரு சாட்சி நீங்கள் கேட்டீங்களே, 38 வருஷமாக இருந்த இந்த மனுஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர்கிட்ட எப்படிலாம் எல்லாரும் கேள்வி கேட்டிருப்பாங்க. 38 வருஷத்தில் ஒரு நாள் கூடவா உனக்கு தண்ணியில் இறங்க முடியல, ஒரு சந்தர்ப்பம் கூடவா கிடைக்கல, நீ சோம்பேறியாக இங்கேயே படுத்துக்கணும்னு ஆசைப்படுற, நீ சோம்பேறியாக மாறிட்ட, நீ இங்கேயே இருந்துட்டு அப்படியே வாழ்ந்துடலாம், சுகம் கிடச்சா நமக்கு வேலை செய்யணும், நிறைய பிரச்சனை இருக்குது, இப்படியே இருந்து நாளை கழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் இந்த மனுஷனுக்கு வேதனையை பாருங்களேன். தண்ணீர் கலக்கும்போது கொண்டு போய் விடுறதுக்கே ஆள் கிடையாது, தண்ணி கலங்குதா இல்லையானே எனக்கு முதல்ல தெரியாது, அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நான் இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கேன், என் சூழ்நிலையை யாருமே புரிஞ்சுக்கிறேன், ஆனால்
கேள்வின்னு வரும்போது கேட்க எல்லாரும் வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் நம்மளை நெருக்கிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்க யாருமே இல்லை. இவங்க கேள்விக்கு பதில் சொல்கிறதா, என் பிரச்சனையை பார்க்குறதா அப்படின்னு நான் ஏதோ தானோன்னு என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நெடுநாளாக ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்டீங்க. போராட்டத்தின் நிமித்தம் போராட்டத்தின் நடுவில் இயேசு யாருன்றதையும் மறந்துட்டீங்க. இந்த சகோதரரும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. இயேசு அற்புதம் செய்கிற தேவன். இயேசு உன் கண்ணு முன்னாடி வந்து நின்று கேட்குறாரு, உனக்கு அற்புதம் வேணுமா, உனக்கு வந்து சுகமாகணுமா? ஆனால் அந்த நேரத்துலையும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் இந்த மனுஷன் சொன்னான். அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மனுஷன் இருந்தான். இயேசு அவனுக்காக மனதுருகி அற்புதம் செய்து அவனுக்கு சுகம் கொடுத்து அவனை வந்து சந்தோஷமா வந்து வைத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாரும் அந்த இடத்துல படுத்திருக்கும் போது இந்த மனுஷனுக்கு இயேசு சுகம் கொடுத்தார். அவன் வந்து எழுந்து நடந்து போனான். அற்புதத்தை அவன் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு ஒரு சாட்சி கேட்டீங்கல்ல, 12 வருஷமா குழந்தை இல்லை. எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, யாருக்காக காசு சேர்த்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க வந்து இப்படி இருக்கிறீங்களே, எவ்வளோ நிந்தையான பேச்சு. அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அவங்க சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை. இதனால இவங்க கேள்வி கேட்கறது ஒரு சைடு, அவங்க சரீரத்தில் ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை, வெறுமை, குழந்தை இல்லை, தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையின் மத்தியில் அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க. குழந்தை இல்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனால் இவங்கள மாதிரியே பாதிக்கப்பட்ட நிறைய பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க. எனக்கு நன்மை நடந்துருச்சு, இந்த டாக்டர் கிட்ட போனேன், எனக்கு அற்புதம் நடந்துருச்சு, நான் டாக்டர் கிட்ட போனேன், எனக்கு குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க கண்ணு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்க கூடும். ஆனால் இவங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்க நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் இருந்தாங்க. இயேசு ஒரு நாள் அற்புதம் செய்தார். இந்த சகோதரிக்கு 12 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்த இந்த சகோதரிக்கு ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்தார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நாளாக ஒரு போராட்டத்தில் போராடி கொண்டு இருக்கிறீங்க, ரொம்ப நாளாக கவலையில் இருக்கிறீங்க, குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. எல்லா இடத்துக்கும் போயாச்சு, எல்லா சொல்லியும் கேட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் நம்பிக்கை இழந்து நீங்கள் இருக்கலாம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அவங்களுக்கு அது நடந்துச்சு, எனக்கு நடக்கலையே, எனக்கு இது வந்து இப்படிலாம் வாய்க்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இயேசு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அதனால கலங்காதீங்க. நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தின் நாள். இருக்கிற இடங்களில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எந்த சூழலில் இந்த மெசேஜை கேட்டு கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதா, ரொம்ப நாளாக ஒரு போராட்டத்தில் போராடி கொண்டு இருக்கிறீங்களா, உங்கள் குழந்தை இல்லையா, இயேசுக்கிட்ட சொல்லுங்கள். தகப்பனே, ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறாங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்கிற கரம் வைக்கப்படட்டும். எந்த காரியத்தின் நிமித்தம் ரொம்ப நாள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ, அந்த காரியத்தில் நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ரொம்ப நாள் காத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலைன்னு ஏக்கத்தின் மத்தியில் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவங்க ஏக்கம் உமக்கு தெரியும்ப்பா, அவங்க போகிற பாதை உமக்கு தெரியும். இப்பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். நெடுநாள் அவங்க பாதித்திருக்கிற காரியத்தில் ஒரு முடிவு வரட்டும், ஒரு ஆசீர்வாதமான முடிவு வரட்டும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால சீக்கிரமாக தீர்வு உண்டாகட்டும், சமாதானத்தை உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கணவன் மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. ரொம்ப நாளாக காத்திருக்கிறாங்க, நிந்தைகள் மத்தியில் இருக்கிறோன்னு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க. இனிமே தாமதிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆமென். இயேசு உங்கள் கூட தான் இருக்கிறாரு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பாருங்க. ஆமென். பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு அழகான சாட்சியை நம்ம அனைவருமே பார்த்தாச்சு. பார்த்தது மட்டும் இல்லாமல் சகோதரி ஆஷ்லி அவர்கள் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையும் உங்களுடைய அற்புதத்திற்காக ரொம்ப சிறந்த ஜெபத்தையும் ஏறெடுத்தாங்க இல்லையா? நீங்களும் விசுவாசத்தோட சகோதரியோடு கூட இணைந்து ஜெபித்தீங்களா? கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் சீக்கிரத்தில் அற்புதத்தை செய்ய போகிறாரு. நீங்கள் அனைவரும் விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211.
Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.